புலம்பெயர் தொழிலாளர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ள பெருந்தொகை பணம், நாட்டை விட்டு தப்பியோடும் ஆபத்தான வர்த்தகர்கள், அரசாங்கத்திடம் மகிந்த விடுத்துள்ள கோரிக்கை, பொருளாதார பாதிப்பால் துறவரத்தை கைவிடும் பௌத்த துறவிகள், ஈரான் விவகாரத்தால் இலங்கை மீது கடும் கோபத்தில் மேற்குலக நாடுகள், இங்கிலாந்தின் மன்னருக்கு தொடர்ந்தும் விநியோகிக்கப்படும் இலங்கை தேயிலை, கனடாவில் சடதியாக அதிகரித்துள்ள வீட்டு வாடகை தொகை, அரச வேலைவாய்ப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் 2 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணத்தினை சட்ட ரீதியான வங்கி முறையில் இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சுமார் 543 மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது 11.4% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இந்த நாட்டிற்கு வெளிநாட்டு பயணம் அனுப்பப்பட்ட தொகை 19.7% அதிகரித்துள்ளது. இலங்கையின் முக்கியமான போதைப்பொருள் வர்த்தகர்கள் பலரும் அண்மை காலமாக நாட்டை விட்டு தப்பியோட தொடங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது. யுக்திய மற்றும் அதனுடன் தொடர்பட்ட சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்படவிருந்த பலரும் இவ்வாறு தப்பி ஓடியுள்ளனர். மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணத்தை இலக்காக கொண்டு பல வருடங்களாக இவர்கள் போதைப்பொருள் வியாபாரங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். விசேட அதிரடிப்படை மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு இவர்களின் பெயர் மற்றும் வசிப்பிடம் தொடர்பிலான பட்டியல் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் நாட்டிலிருந்து தப்பியோடியுள்ளமை தெரியவந்துள்ளது. குறித்த நபர்கள் கைது செய்யப்படவுள்ள விவரம் போலீஸ் திணைக்களத்திற்கு உள்ளிருந்தே போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு வழங்கப்படுவதன் காரணமாக அவர்கள் தம்மை கைது செய்ய போலீசார் தேடி வர முன்னரே நாட்டை விட்டும் தப்பியோட தொடங்கியுள்ளனர். அத்துடன் இவர்களுள் அநேகமானோர் வெளிநாடுகளில் இருப்பதாக தெரியவந்துள்ளது. அரசு சொத்துக்களை தனியார்மயமாக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை பிற்போடுமாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கத்தின் மீதான பரவலான அதிருப்தியை தணிக்கும் நடவடிக்கையாக அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் அல்லது நிறுவனங்களை விற்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒத்திவைக்க தாம் முன்மொழிவதாக ராஜபக்ஷ கூறியுள்ளார். நாட்டில் தேர்தல் ஒன்றின் பின்னர் தெரிவு செய்யப்படும் புதிய அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களை தேர்தலில் அவர்கள் பெறும் ஆணையின்படி கையாள முடியும். எனினும் சில தேசிய சொத்துக்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை விற்கும் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. எனவே அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் எந்தவொரு மறுசீரமைப்பும் அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையுடன் தேசிய பாதுகாப்புக்கு இசைவான முறையில் கலந்தாலோசித்து நடைபெற வேண்டும். வருடாந்தம் 2000 பௌத்த துறவிகள் தமது துறவரத்தை கைவிட்டு வெளியேறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியும் இதற்கு ஒரு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னணி பௌத்த துறவிகள் மத்தியில் அவர் தகவலை வெளியிட்ட போது பொருளாதாரத்தை புத்துயிர் பெற அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்காக பௌத்த மத குருமார்களின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக இலங்கையின் படையினர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு கூலிப்படையினராக செல்வதற்கும் பொருளாதார நெருக்கடியே காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஈரானுக்கு சொந்தமான தனியார் விமான நிறுவனமான மெஹன் ஏர் விமானங்களை இலங்கையின் வான்வழி செயற்பாட்டுக்கு அனுமதிப்பது தொடர்பாக அமைச்சரவையில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனைக்கு அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 1991ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு தற்போது 32 விமானங்களுடன் இயங்கும் மெஹன் ஏர் ஈரானில் பயங்கரவாதத்திற்கு பொருட்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கும் நிறுவனமாக 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பெயரிடப்பட்டது. மேலும் ஜெர்மனி, பிரான்ஸ், சிரியா, இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்தும் மெஹன் ஏர் தடை செய்யப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் தற்போது ஈரானுக்கு நட்பாக 10 நாடுகளில் உள்ள 44 இடங்களுக்கு போக்குவரத்து செய்யும் மெஹன் ஏர் நிறுவனம் அண்மையில் இலங்கையில் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதி கோரியது. பிரித்தானியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் ரோஹித போகலாம மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் இந்த வாரம் லண்டனில் நடைபெற்ற விழாவில் 3ஆம் சார்லஸ் மன்னரை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இதன்போது மன்னர் நுவரெலியா மற்றும் மெக்வுட்ஸ் தேயிலை தோட்டத்திற்கு தாம் மேற்கொண்ட விஜயத்தை அவர்களிடம் நினைவு கூர்ந்துள்ளார். அத்துடன் இலங்கையிலிருந்து தமக்கு வழக்கமான தேயிலை விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மன்னர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் தாம் அறிந்துள்ளதாக மன்னர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக பிரித்தானியாவுக்கு சென்ற பின்னரும் தனது நற்சான்றிதழ்களை சமர்ப்பிக்க முடியாத உயர்ஸ்தானிகர் போக்கல்காம இந்த மாத இறுதியில் பஹிங்காம் அரண்மனையில் வைத்து அதனை சமர்ப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவில் வீட்டு வாடகை தொகையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் மாதம் வாடகை தொகையானது 9.3% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 2023 ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இவ்வாறு அதிகரித்துள்ளமையானது ஆய்வுகளின் மூலம் தெரியவந்துள்ளது. கனடாவில் ஒரு படுக்கை அறையை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை $1,915 பதிவாகியுள்ளதோடு இது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது 11.6% அதிகரித்துள்ளது. 2 படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை $2,295 பதிவாகியுள்ள நிலையில் இந்த தொகையானது கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது 11% அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சப்ரகமு மாகாணத்தில் காணப்படும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை சப்ரகமு மாகாண கல்வி செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சப்ரகமு மாகாணத்தில் 1080 பாடசாலைகளில் 4600 ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக சாமர பமனு ஆராய்ச்சி சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கையின் முதற்கட்டமாக 425 பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கணங்க ஆரம்ப பிரிவுக்கு 877 ஆசிரியர்களும் கனிஷ்ட பிரிவுக்கு 159 ஆசிரியர்களும் நியமிக்கப்பட உள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.